பத்திரிகையாளர், நாடக மற்றும் திரைப்பட நடிகர், பாடகர், இசையமைப்பாளர், திரைப்பட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் என்று பன்முக திறமைகளை கொண்டு தென்னிந்திய திரைப்படங்களில் தனக்கென்று தனி இடத்தை பிடித்தாலும் இறுதி காலத்தில் வறுமையில் வாடி தனது 69வது வயதில் காலமான சித்தூர் வி. நாகையாவின் 114வது பிறந்த தினம் என்று அவரை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. பத்திரிகையாளர், நாடக மற்றும் திரைப்பட நடிகர், பாடகர், இசையமைப்பாளர், திரைப்பட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் என்று பன்முக திறமைகளை கொண்டு தென்னிந்திய திரைப்படங்களில் தனக்கென்று தனி இடத்தை பிடித்தாலும் இறுதி காலத்தில் வறுமையில் வாடி தனது 69வது வயதில் காலமான சித்தூர் வி. நாகையாவின் 114வது பிறந்த தினம் இன்று. இந்த தலைமுறையினருக்கு சித்தூர் வி. நாகையாவை பற்றி தெரியுமா என்பது கேள்விக்குறியே. எல்லா பிரபலங்களையும் ஞாபகம் வைத்துக் கொள்வது என்பது இயலாத ஒன்று. ஆனால் சினிமாவை நேசிப்பவர்கள் இவரை பற்றி தெரிந்து கொள்வது மிக அவசியம். நாகையா 1904ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 28ஆம் நாள் தெலுங்கு பிராமண குடும்பத்தில் பிறந்தார். அவருடைய தந்தை பெயர் ராமலிங்க சர்மா, தாயார் பெயர் லக்ஷ்மாம்பா. அவருடைய குடும்பம் ஆந்திராவில் உள்ள குப்பம் என்ற இடத்துக்கு குடிபெயர்ந்தது. பின்பு திருப்பதியில் குடியேறியது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வழங்கிய கல்வி உதவித் தொகையில் பட்டப்படிப்பு முடித்தார் நாகையா. அப்போதைய ஆந்திர அரசாங்கத்தின் அலுவலகத்தில் சிறிது காலம் குமாஸ்தாவாக பணியாற்றினார். பின்பு ஆந்திர பத்திரிகை ஒன்றில் பத்திரிகையாளராக பணியாற்றினார். தென்னிந்தியாவில் காங்கிரசின் முக்கிய பிரமுகர்களான சத்யமூர்த்தி மற்றும் எஸ். சீனிவாச ஐயங்கார் போன்றோரின் சுதந்திர வேட்கையால் ஈர்க்கப்பட்டு 1925ஆம் ஆண்டு அஸ்ஸாம் மாநிலம் கவுஹாத்தியில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டு தேசபக்தி பாடல்களை தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் பாடினார். இதற்கிடையே பல சிறந்த தேசத் தலைவர்கள் கூடியிருந்த மாநாட்டு பந்தலில் அழகிய ஆடை அணிந்த சிறுமி எல்லோரிடமும் இனிமையாக ஆங்கிலத்தில் உரையாடிக் கொண்டிருந்தார். நாகையா பாடி முடித்ததும் அந்த சிறுமி நாகையா அருகே வந்து, இப்போது பாடிய பாடல்களை எந்த மொழிகளில் பாடினீர்கள் என்று கேட்டார். அந்த சிறுமி வேறு யாருமல்ல, மறைந்த நமது பாரத பிரதமர் இந்திரா காந்திதான். அதன் பின்பு நாகையாவிற்கு அலகாபாத் செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. அலகாபாத்தில் உள்ள ஆனந்த பவனில் 10 நாட்கள் தங்கிய நடிகர் நாகையாவுக்கு மகாத்மா காந்தி மற்றும் நேருவின் சுதந்திர வேட்கை பேச்சு வெகுவாக கவர்ந்ததன் விளைவாக 1930ஆம் ஆண்டு நடைபெற்ற தண்டி யாத்திரையில் சுதந்திர போராட்ட வீரராக கலந்து கொண்டு தனது சுதந்திர வேட்கையை வெளிப்படுத்தினார். மனைவி குறுகிய காலத்தில் இறந்தபோது நாகையாவுக்கு உலகமே இருண்டது போல் தோன்றியது. பகவத்கீதையை மீண்டும் மீண்டும் படித்தார். அப்போதும் மனம் மாறவில்லை. மனைவி இறந்த துக்கத்தை மறக்க நண்பர்களின் கட்டாயத்தின் பேரில் ஒரு சில இசை கச்சேரிகள் செய்தார். திடீரென்று ஒரு நாள் வீட்டை விட்டு புறப்பட்ட நாகையா திசை தெரியாமல் திரிந்து இறுதியில் ரமண மகரிஷியின் ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தார். ஆசிரமத்திற்குள் நுழைந்த போது பூலோகத்தில் உள்ள சொர்க்கத்தில் நுழைவது போல் இருந்தது என்று குறிப்பிட்டார் நாகையா. அங்கிருந்த ஆங்கிலேய நண்பர் ஒருவருடன் நாகையாவுக்கு நட்பு ஏற்பட ஆன்மீகத்தில் மூழ்கி போனார். ஒரு நாள் சித்தூரிலிருந்து வந்திருந்த நாகையாவின் நண்பர் அவரை பார்த்துவிட்டு தன்னுடைய படத்துக்கு இசையமைக்க வேண்டும், உடனே தன்னுடன் வா என்று அழைத்தார். ஆனால் நாகையாவோ மகரிஷி உத்தரவு தந்தால்தான் தான் வருவேன் என்று மகரிஷியின் வார்த்தைக்காக காத்திருந்தார். இதை அறிந்த ரமண மகரிஷியோ, உனக்கு பல வேலைகள் காத்திருக்கின்றன, நீ செல்லலாம் என்று உத்தரவு கொடுத்தார். ரமண மகரிஷியை விட்டு பிரிய மனமின்றி அவர் சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம் புரியாதவராய் நண்பனின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இசையமைப்பு பணியில் அதிக ஈடுபாடு கொண்டார். அந்த தொடக்கம் நாகையாவை திரைப்பட உலகில் ஜொலிக்க வைத்தது. அதன் பிறகு திரைப்பட உலகில் பேரும் புகழும் நாகையாவுக்கு தெலுங்கு திரைப்படத்தில்தான் நாகையாவின் திரைப்பட வாழ்க்கை ஆரம்பித்தது. தமிழில் அசோக் குமார் என்ற படத்தில் நடிக்க ஆரம்பித்தார். பிறகு தென்னிந்திய மொழிகளில் நடித்து புகழின் உச்சிக்கு சென்றார். நாகையா நடித்த மொத்த திரைப்படங்கள் 285. அதில் தெலுங்கு 177, தமிழ் 93, மீதமுள்ள படங்கள் மற்ற மொழி படங்கள். இது தவிர 29 படங்களுக்கு இசையமைத்துள்ளார். 160 பாடல்கள் பாடியுள்ளார். தெலுங்கில் இவர் நடித்த தியாகையா படம் சூப்பர் ஹிட்டான படம். இந்த திரைப்படத்தை சிறப்பு காட்சியாக அப்போதைய மைசூர் மாகாணத்தை ஆட்சி செய்த ராஜா குடும்பத்துக்கு காண்பிக்கப்பட்டது. படத்தை பார்த்த பின்பு வெள்ளித்தட்டில் 101 தங்க காசுகளை வைத்து நாகையாவுக்கு பரிசாக அளித்தார் மைசூர் மகாராஜா.
தெலுங்கில் வெளிவந்த பக்த பொத்தன்னா படத்தை பார்த்த நகைச்சுவை நடிகர் என்.எஸ். கிருஷ்ணன் மற்றும் அவரது மனைவி டி.ஏ. மதுரம் நாகையாவிடம் தாங்கள் கடவுள் இல்லை என்ற கொள்கையுடையவர்கள் என்றும், ஆனால் கடவுளை உங்கள் ரூபத்தில் காண்கிறோம் என்று சொல்லி வெள்ளித்தட்டில் பட்டு துணிகளை வைத்து கொடுத்தனர். தமிழில் அசோக் குமார், மீரா, சக்கரதாரி, நவஜீவனம், ஏழைப்படும் பாடு, சர்வாதிகாரி, தாய் உள்ளம், என் வீடு, ராமு, தெய்வமகன், இரு மலர்கள், நம் நாடு, பாவ மன்னிப்பு, ஆலயமணி, பச்சை விளக்கு, பறக்கும் பாவை, தில்லானா மோகனாம்பாள் போன்ற படங்களில் நடித்துள்ளார். தென்னிந்தியாவில் பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் சினிமா கலைஞர் என்ற பெருமை சித்தூர் வி. நாகையாவுக்கு உண்டு. பாக்யலட்சுமி தெலுங்கு திரைப்படம் ஒட்டுமொத்த தெலுங்கு திரைப்படங்களின் 100வது திரைப்படமாகும். 1945 வெளிவந்த ஸ்வர்கசீமா என்ற தெலுங்கு திரைப்படத்துக்கு இசை சித்தூர் வி. நாகையா. இப்படத்தில்தான் கண்டசாலவை பின்னணி பாடகராக அறிமுகம் செய்திருப்பார் சித்தூர் வி. நாகையா. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. 1946 தெலுங்கில் வெளிவந்த தியாகையா திரைப்படத்தில்தான் இயக்குனர் அவதாரம் எடுத்தார். 1950 ஏழைப்படும் பாடு என்ற தமிழ் படத்தில் நடித்து புகழின் உச்சாணிக்கே சென்றார். இப்படி பத்திரிகையாளராக, அரசு அலுவலகத்தில் குமாஸ்தாவாக, சுதந்திர போராட்ட வீரராக, திரைப்படத்துறையில் பல்துறை வித்தகராக, இல்லாதவருக்கு கொடுத்து உதவி புரிந்த கொடையாளராக வாழ்ந்து மறைந்த சித்தூர் வி. நாகையா இன்று சென்னை தியாகராய நகரில் உள்ள பனகல் பார்க் அருகில் சிலையாக காட்சியளிக்கிறார். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக விஜி செல்வகுமார். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா.